மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே புதுவையில் சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. ஆளும் கட்சி தன்னுடைய பெரும்பான்மை இழந்திருப்பதால் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரக்கூடிய தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் மனுவாக துணைநிலை ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. ஆட்சியை தக்க வைக்கப் போகிறாரா, அடுத்தடுத்து என்ன நிகழப்போகிறது என்ற நகர்வுகளை நோக்கி இன்று நம்முடைய காலை பொழுது விடுதிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்கள் இருவர் இணைந்திருக்கிறார்கள். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், அரசியல் விமர்சகர், தராசு ஷாம், மூத்த பத்திரிகையாளர். இருவருக்கும் வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்பு. இன்னும் தேர்தலுக்கு 2 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதுவையில இன்றைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் கடந்த சில நாட்களாகவே ராஜினாமா தொடர்கதையாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு என்ன நடக்கும்? மன்னிக்கணும் திரு தராஷா, மன்னிக்கணும். நான் திரு கோலால ஸ்ரீனிவாஸ் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். பேர்குடி பிடிப்பிடல. அதாவது என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு காலையில் நாங்கள் முடிவெடுப்போம் என்று நாராயணசாமி கூறியிருக்கிறார். நேற்றுக்கு நைட்டு அவர் கூறியிருக்கிறார். இன்னைக்கு காலையில் துணை சபாநாயகர் பாலன் இல்லத்தில் அவங்கெல்லாம் சந்தித்து பேசியிருக்காங்க. இப்போ நேற்றைக்கு சொன்ன அந்த டோனை பார்க்குறப்போ அநேகமாக இன்றைக்கு காலை அந்த ஃப்ளோர் டெஸ்ட் ஆரம்பமாவதற்கு முன்பே அவர் தன்னுடைய உரையை முடித்து கொண்டு ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் தருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 12ஆக அந்த கூட்டணியுடைய எண்ணிக்கை சுருங்கி விட்டது. ஏன்னா நேற்றுக்கு வேறு 2 பேர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசிபிளாக காங்கிரஸுடைய டிஃபீட் அந்த ஃப்ளோரில் தெரிகிறது. அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு வரைக்கும் இருந்த சூழ்நிலை, இன்னைக்கு காலையில் வரைக்கும். ஆனால் இப்போது திடீர்னு அமைச்சர் கந்தசாமி என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நியமன உறுப்பினர்களை வாக்களிக்க விடக்கூடாது சபாநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நியமன உறுப்பினர்கள் குறித்து 2 முறை தீர்ப்பினை 2 நீதிமன்றங்கள் பதிவு செய்து இருக்கின்றன. 2018 மார்ச் 22 சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களை நியமிக்க மத்திய அரசுக்கு உரிமை உண்டு என்று கூறியிருக்கிறது. அதை சேலஞ்சு பண்ணி இப்போ வெளியில் வந்திருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் போட்ட கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ 2018 டிசம்பர் 6ஆம் தேதி 3 நீதிபதிகள் கொண்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு என்ன தீர்ப்பு கொடுத்ததுன்னா, இவர்களை நியமிக்க முடியும், அதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லுங்க. அதில் இவர்கள் வாக்களிக்க முடியுமா இல்லையா அந்த கேள்விக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பதில் சொல்லுகிறது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், இவர்கள் வாக்களிக்க கூடாது என்று எந்த சட்டப்பிரிவும் தடை செய்யவில்லை, இவர்கள் வாக்களிக்க தடையேதும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே இந்த 3 உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியும். இல்ல, அதனால அங்க ஒரு சந்தேகம். இப்போ அந்த விஷயமே இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா முதல்வர் நாராயணசாமி சொல்லும் போதும் நியமன எம்எல்ஏக்கள் வாக்களிக்க முடியாதுங்கிறது அவர் தரப்பு வாதமா நேற்று வரைக்கும் இருந்து வருது. அந்த அடிப்படையில இப்ப அவை அப்படிங்கும் போது மொத்த பலம் இந்த நியமன எம்எல்ஏக்களையும் சேர்த்து 33 அப்படிங்கறதான் கருத்தில் கொள்ளணுமா? இந்த நியமன எம்எல்ஏக்களை துணைநிலை ஆளுநர் குறிப்பிடும் போது அவங்க பாஜக நியமன எம்எல்ஏக்கள் குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிட முடியுமா? இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ண முதல் விஷயம், அவர்கள் 33 பேர், அந்த 3 பேரை சேர்த்து தான் சொல்லணும், சேர்த்து தான் சொல்லணும். 1, நியமன உறுப்பினர்கள் உண்டா, உச்ச நீதிமன்றம் உண்டு, அவர்கள் நியமிக்கலாம் சொல்லிட்டு. வாக்களிக்கிறதுகளுக்கு அவருக்கு உரிமை உண்டா, அது நாராயணசாமியோ கந்தசாமியோ அவர்கள் சொந்த அபிப்பிராயம் எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். உச்ச நீதிமன்றம் வாக்களிக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல நாராயணசாமியும் கிடையாது, கந்தசாமியும் கிடையாது. அதனால அவர்கள் வாக்களிக்கலாம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, அவர்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற முறையில் வாக்களிக்க முடியுமா இல்லையா? கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். பிஜேபி எம்எல்ஏ கிடையாது, அவர்கள் நாமினேட்டட் எம்எல்ஏஸ், புதுச்சேரி சட்டப்பேரவையின் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், அவ்வளவுதான். இப்போ இதை தமிழிசை அன்னைக்கு குறிப்பிடுறப்போ பிஜேபி எம்எல்ஏஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது ஒன்று. ஆனால் அவர் அப்படி சொல்லி இருந்தாலுமே இப்போ பிஜேபி ஒரு தனியாக ஒரு கம்யூனிக் அவங்க வெளியிட்டு இந்த 3 பேரும் இவ்வாறு வாக்களிக்க வேண்டும்னு சொல்லி அந்த கட்டளைக்கு இணங்க அவர்கள் வாக்களிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிஜேபி எம்எல்ஏ தான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படி அவர்கள் வாக்களித்தால் அது தவறு. ஆனால் இப்போ என்ன நடக்கும்னா, பிஜேபி எந்த அறிவிப்பும் வெளியிடாது. இந்த 3 பேரும் தனிப்பட்ட முறையில் தங்கள் மனசாட்சிப்படி வாக்களிப்பை பதிவு செய்வார்கள். அப்படி வாக்களிக்க இவங்க தனிப்பட்ட முறையில் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இவங்க பிஜேபி எம்எல்ஏன்னு இந்த 3 பேரும் தங்களை சொல்லிக்கல. தமிழிசையோட தவறு. இந்த 3 பேரும் எந்த கட்சியும் சாராதவர்களாக நியமன உறுப்பினர்களாக தங்களுடைய வாக்குரிமையை கொண்டு செலுத்த முடியும். 3 எம்எல்ஏக்கள் ஒருத்தர் பாஜக மாநில தலைவரா இருக்காரு புதுச்சேரி. அது பிரச்சனையே இல்ல, பிஜேபி கட்சியிலே மெம்பரா இருக்கலாம். அப்ப அவங்க தனிச்சையா கன்சிடர் பண்ண முடியாது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்குள் அவர்கள் நியமன உறுப்பினர்கள், அவர்கள் எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம். இந்த இதுக்குள்ள அவர்கள் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கிடையாது.
புதுச்சேரி சட்டப்பேரவையின் நியமன உறுப்பினர்கள், அவ்வளவுதான். சோ சட்டப்பேரவையின் நியமன உறுப்பினர்கள்ங்கிற முறையில் அவர்கள் மனசாட்சிப்படி எப்படி வேணாலும் வாக்களிக்கலாம். அவங்க பிஜேபி அறிவிப்பு வெளியிடக்கூடாது. சரி, இப்ப நாராயணசாமி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ராஜினாமா செய்து போறது அப்படிங்கிறது, அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் தான் இருக்கு. அது ரெண்டு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இப்ப புதுசா கந்தசாமி கிளப்பி விட்டுருக்காருல, சபாநாயகருக்கு ஒரு சட்ல ஒரு மெசேஜ் கொடுக்கறாருல, இந்த 3 பேரையும் நீங்க வாக்களிக்க விடக்கூடாது முதல்ல இருந்தே வலியுறுத்தி அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்ப 3 பேரையும் சட்டப்பேரவைக்குள்ள சபாநாயகர் வானளாவிய அதிகாரம் இருக்கு இல்லையா, அப்ப என்னன்னா இந்த 3 பேரையும் வாக்களிக்க விடலைன்னு வச்சுப்போம். இப்ப இவங்க சைடு 12 இருக்கு, அவங்க சைடு 11 ஆயிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்போதுமே சட்டப்பேரவைக்குள்ள வந்திருந்து வாக்களிக்கும் உறுப்பினர்கள் அந்த கணக்கின் அடிப்படையில் தானே இவங்க இந்த கவர்மெண்ட் இருக்கா போச்சான்னு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாராயணசாமி கவர்மெண்ட் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இம்மிடியேட்டா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் தந்த தீர்ப்புக்கே எதிராக சபாநாயக முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கோர்ட்டு தீர்மானிக்கக்கூடிய சூழ்நிலை. கோர்ட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், நாராயணசாமிக்கு எதிராக கோர்ட் தீர்ப்பளித்தால் அது இன்னும் மோசமான விளைவுகளை உருவாக்கும். எலெக்ஷனுக்கு முன்னால அவங்களுக்கு அது ஒரு மாரல் டிஃபீட்டாவும் ஆகும். சரி, அதனால என்ன பொறுத்தவரைன்னா எப்படினாலுமேங்க இந்த கவர்மெண்ட் சர்வே பண்ணது பண்ணலாம் வேற விஷயம். அடுத்த 2 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வரப்பட்டான் போகுது, இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப எப்படி செஞ்சால் மக்களுக்கு சரியா இருக்குமோ அதை அவங்க செய்வாங்க. சரி, நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். திரு தராசுசாமி, இப்போ முதல்வர் நாராயணசாமி முன்னாடி இருக்கக்கூடிய 2 வாய்ப்புகள் அப்படிங்கறத திரு கோலால ஸ்ரீனிவாஸ் சொன்னாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையை வச்சு நம்ம கணிக்க முடியுது? வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, இதுதான் பாண்டிச்சேரி அரசாங்கத்தோட தமிழ்தாய் வாழ்த்துல வர்ற ஒரு பகுதி. திராவிட இயக்கத்தின் கவி பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியது. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே என்றால் நான் மக்களாட்சியை தான் எடுத்துக்கொள்கிறேன். மக்களாட்சி வீழ்ந்து விடாமல் காப்பது என்பது நம் அனைவரின் கடமை. அது பாரதிய ஜனதாவின் கடமை மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளின் கடமை. அப்படி பார்த்தால் மக்களாட்சியிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, இந்த அரசை கலைப்பதற்கு உரிமை இருக்கிறதா, அரசை கவிழ்ப்பதற்கு உரிமை இருக்கிறதா? இவ்வளவு பெரிய கேள்விகளுக்கு இடையே பாண்டிச்சேரி அரசு இருக்கிறது. இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பள்ளி இறுதி நாட்களிலே பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் என்றாலே தள்ளாடுகிற பாலிடிக்ஸ் என்று தான் சொல்வோம். 1963 தான் பாண்டிச்சேரி அரசு வந்தது. அதற்கு பிறகு எம்ஒய் ஃபரூக் என்று பெயர், அவர் தான் நீண்ட நாட்கள் முதலமைச்சராக இருந்தார். இதுவரைக்கும் 5 முறை அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 முறை. இன்னும் சொல்ல போனால் அதிமுக அங்கு 1 வருடம் ஆட்சியில் இருந்தது. மக்கள் தினம் எம்ஜிஆருக்கு முன்பே அங்கு அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்தார். அந்த அரசாங்கமும் கடைசியிலே கவிழ்க்கப்பட்டது, கலைக்கப்பட்டது. இதுதான் பாண்டிச்சேரியின் வரலாறு. 20 வருடங்களாக இப்போது ஜனாதிபதி ஆட்சி இல்லாமல் இருக்கிறது. இன்றைய நிகழ்வுகள் மூலமாக அது வந்து விடுமோ என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கவலை, மாநில சுயாட்சி விரும்பிகளின் கவலை. இதிலே பாரதிய ஜனதா நடந்து கொண்டுள்ள எல்லா முறைகளுமே கண்டிக்கத்தக்க முறைகள். காரணம், ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது நாமினேட்டட் உறுப்பினர்களை போடுவதற்கென்று பல நெறிமுறைகள் இருக்கின்றன. சட்டசபையில நாராயணசாமி பேசி வருகிறார், அந்த காட்சிகளை பார்த்திடலாம். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களோடு தங்களுடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு நான் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தின் மீது தற்போது முதல்வர் நாராயணசாமி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து திரு தராசுசாமி பேசிட்டு வந்தீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிட்டு இருந்தீங்க, தொடரலாம். அதாவது திரு கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பல வாய்ப்புகளை பற்றி கூறினார். எனக்கு தெரிந்த வாய்ப்பு என்பது 2 தான். ஒன்று அங்கு ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி வரும். இல்லையே திமுக உறுப்பினர் செய்த மாதிரியே அதிமுகவின் 4 உறுப்பினர்கள் வேறு பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் மறுத்துவிடக் கூடாது. காரணம், பாண்டிச்சேரி அரசியல் என்பது நான் அறிந்த வரையிலே அது ஒரு தனிநபர் அரசியல். அங்கு தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகம் என்றாலும் கூட சின்ன சின்ன தொகுதி என்பதால் அந்த தொகுதியில் பிரபலமாக இருப்பவருக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வகையிலே ஒவ்வொருவரும் கட்சி சாராத முடிவுகளும் எடுக்கிறார்கள். அப்படித்தான் திமுக உறுப்பினர் எடுத்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது, ஆனால் திமுக உறுப்பினர் மாற்று முடிவு எடுக்கிறார். அதே போல மாற்று முடிவு அதிமுக உறுப்பினர்கள் எடுக்க மாட்டார்கள் என்பதற்கு பாண்டிச்சேரி அரசியலிலே எந்த உத்தரவாதமும் இல்லை. இதுவரைக்கும் அப்படி மாற்றி மாற்றி முடிவு எடுத்தவர்கள் தான். இந்த முறை பாரதிய ஜனதா அரசு தூண்டுகோலாக விளங்குகிறது என்பதுதான் எங்களை போன்றவர்களின் எதிர்ப்பிற்கு காரணம்.
இல்ல இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிறது இந்த நியமன எம்எல்ஏக்கள் அவங்க வாக்களிக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை வந்து அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. நிச்சயமாக அவர்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை உச்சநீதிமன்றம் தீர்ப்புல வழங்கி இருக்கு. அதன் அடிப்படையில இன்றைய தினம் வாக்களிக்கக்கூடிய இடத்துல அது அடுத்த கட்டமா என்னென்ன நகர்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேச இருக்கோம். அதற்கு முன்பாக முதல்வர் நாராயணசாமி பேசி வரக்கூடிய காட்சிகள். பாரதிய ஜனதா கட்சி இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோக வெற்றி. இதிலிருந்து புதுச்சேரி மாநில மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை அது தெளிவாக காட்டுகிறது. தேர்தல் தான் அதனுடைய அஸ்திவாரமாக நாம் எண்ண வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுச்சேரி மாநில மக்களுடைய ஆதரவோடு ஒத்துழைப்போடு இங்கு அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய பேராதரவோடு தொடர்ந்து நாங்கள் மக்கள் நலத்திட்டங்களை புதுச்சேரி மாநிலத்தில் நிறைவேற்றி வருகிறோம். ஒரு புறம் மத்திய அரசிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தில் கிடைக்க வேண்டிய உரிய அந்த நிதி கிடைக்காத நிலை, இன்னொரு புறம் மத்திய அரசுடைய நெருக்கடி, இன்னொரு புறம் கிரண்பேடி அம்மையார் அவர்களை துணைநிலை ஆளுநராக நியமித்து புதுச்சேரி மாநிலத்தில் எங்கள் ஆட்சிக்கு அன்றாடம் தொல்லை. அது மட்டுமல்ல, எதிர்கட்சிகளுடைய ஆட்சி கவிழ்ப்பு வேலை. இது எல்லோருக்கும் புதுச்சேரி மாநில மக்கள் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் கூட 5 ஆண்டுகளை 5 ஆண்டுகளை கண்டிப்பாக ஆட்சி செய்த அரசியலுடைய திராவிட முன்னேற்ற கூட்டணி அரசு என்பதை நாங்கள் நிரூபிக்கிறோம். இன்னும் இருக்கிறது 5 நாள் 10 நாள். ஆனால் எதிர்கட்சிகள் தங்களுடைய வேலையை பல ஆண்டுகளாக காட்டினார்கள், வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த அஸ்திரத்தை போட்டு கையில் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்பு பேரவைத் தலைவர்களே, நான் எங்களுடைய ஆட்சியில 4 ஆண்டு கால எங்களுடைய அரசுடைய செயல்பாடுகள் சாதனைகளை பத்திரிகைகளில் விளம்பரமாக. அப்படி இருந்தாலும் கூட புதுச்சேரி மாநில மக்கள் இன்னும் அவர்களுடைய நிறைவேற்றுவதற்கு விதமாக நான் சில எங்களுடைய திட்டங்கள் சிலவற்றை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சி காலத்தில் விட்டுவிட்டு சென்ற திட்டங்கள் எல்லாம், நிறைவேற்றாமல் சென்ற திட்டங்கள் எல்லாம், அடிக்கல் நாட்டாமல் சென்ற திட்டங்கள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் அருமாத்தபுரம் மேம்பாலம் இப்பொழுது அந்த பக்கத்தில் உள்ள இன்னொரு மேம்பாலம் வந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கட்டப்பட்டு பகுதியில் உள்ள மேம்பாலம். 4 மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு 3 திறக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, கட்டிடத்திற்கு எங்கள் ஆட்சியில நாங்கள் அடிக்கல் நாட்டினோம். அதை முழுமையாக நிறைவேற்றி திறக்கின்ற வேலையில துணைநிலை ஆளுநருடைய இடைவெளி காரணமாக அது திறக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, காமராஜர் மணிமண்டபமானது, பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபமானது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆட்சியில். அதே போல உப்பனார் பாலமானது 95% வேலை முடிந்திருக்கிறது. 5% வேலை முடிய வேண்டும். அது மட்டுமல்ல, காரைக்காலிலே டெல்லி மார்க்கெட் நாங்கள் அடிக்கல் நாட்டி நாங்களே அதை திறந்திருக்கிறோம். அதே போல காரைக்கால் புதிய நீதிமன்ற வளாகம் நாங்கள் திறந்திருக்கிறோம். உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய கல்வி விடுதி அங்கே கடற்கரை சாலையில நாங்கள் அதை புனரமைத்து திறந்திருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் வரலாறு காணாத அளவில் பெருமாள் கோயில், குச்சால்பேட்டை பெருமாள் கோயில், திருக்காஞ்சி கோயில், காரைக்காலில பல நூற்றுக்கணக்கான கோயில்கள் இவையெல்லாம் சேர்த்து நாங்கள் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நாங்கள் செய்திருக்கிறோம். திருப்பணி செய்து அந்த கும்பாபிஷேக விழாவை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் அரசு ஊழியர்கள் சம்பளம் என்பது கொரோனா தொற்று காலத்தில்
புதுச்சேரி பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை கோரினார் முதல்வர் நாராயணசாமி. அதையடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சபாநாயகர் சிவக்கொழுந்து. தற்போது அந்த அவையில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். தங்களுடைய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார். காங்கிரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் நம்பிக்கை வாக்கு கோருகிறோம், மக்களின் ஆதரவு எங்கள் பக்கம் என்ற அடிப்படையில் அவர் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து பெரும்பான்மை நிரூபிக்க உத்தரவிட்டிருக்கிறார் சபாநாயகர் சிவக்கொழுந்து. தொடர்ந்து அவருடைய உரையை பார்க்கலாம். நிறைவேற்றிய அரசு எங்களுடைய அரசு என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, வீடு கட்டும் திட்டம், கல்வீடு கட்டும் திட்டம் 1000 மக்கள் 4 லட்சத்திலிருந்து அது 5 லட்சமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, காலச்சிற்றுண்டி திட்டம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களாலே காலச்சிற்றுண்டி திட்டத்திற்கு நிதியை ஒதுக்கி அதற்கான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து நாங்கள் ஆரம்ப விழாவும் செய்து அந்த கோப்பை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி இதுவரை அந்த கோப்பு அங்கே கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் எங்களுடைய அரசுடைய பணிகள், எங்களுடைய அமைச்சருடைய பணிகள், எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் பணிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது. உயிரை பணயம் வைத்து அவர்கள் களத்தில் இறங்கி பாடுபட்டது மக்கள் புதுச்சேரி மாநில மக்கள் அறிவார்கள். என்னுடன் இருக்கின்ற சக அமைச்சர்கள் மாண்புமிகு கந்தசாமி அவர்கள், மாண்புமிகு கமலக்கண்ணன் அவர்கள், மாண்புமிகு ஜெயமூர்த்தி அவர்கள், மாண்புமிகு அனந்தராமன் அவர்கள் எல்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மீண்டு வந்தவர்கள். அது மட்டுமல்ல, மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு 5 கோடியை தவிர வேறு கொடுக்கிறது. இந்த கொரோனாவை எதிர்கொள்வதற்கு மத்தியில் உள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு கொடுத்தது 5 கோடி மட்டும்தான். ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தின் நிதியிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தில் இன்று உள்ள நிலை, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் 0.6% தினமும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 0.6% இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. குணமடைந்தவர்கள் 98%, இறப்பு விகிதம் 1.6%. அது மட்டுமல்ல, நாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் 6,15,000 பேருக்கு உமிழ்நீர் பரிசோதனை செய்த மாநிலம் 14 லட்சத்தில் என்ற பெருமை நம்முடைய புதுச்சேரி மாநிலம் பெற்றிருக்கிறது. அதற்கு இந்த தினத்திலே நான் இரவு பகல் பாடாமல் பாடுபட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள் மற்ற துறையை சேர்ந்தவர்கள், குறிப்பாக அந்த மருத்துவத்தை சேர்ந்த மற்ற களப்பணியாளர்கள், காவல்துறை பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை பணியாளர்கள், மின்சாரத்துறை பணியாளர்கள், துப்புரவுத்துறை பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் போன்றவர்கள் எல்லாம் இரவு பகல் பாராமல் உழைத்து அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கொரோனா கட்டுப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த சபையிலே மாமன்றத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, எங்கே போனார்கள், யார் யார் எங்கே இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். முதல் மாடியிலே ஒருவர் இருந்தார். வீட்டை விட்டு வெளியே வராமல் நிறைய பேர் இருந்தார்கள். அவர் யார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. புதுச்சேரி மாநில மக்கள் புரிந்து கொள்வார்கள். நான் களத்தில் இறங்கி உமிழ்நீர் பரிசோதனை செய்கின்ற இடம் மருத்துவமனைகளுக்கு சென்றோம். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு நானும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு சென்றோம். மக்களுக்கு நிவாரணத்தை வழங்கினோம். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் உமிழ்நீர் பரிசோதனையில அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து அவர் குணமடைந்து வீட்டுக்கு வரும் வரை ஒரு பைசா செலவில்லாமல் அவரை காப்பாற்றிய பெருமை எங்களுடைய அரசுக்கு உண்டு. இதை நான் சொல்வதற்கு காரணம், மற்ற மாநிலங்களில் பணம் கொடுத்துத்தான் அவர்கள் மருத்துவம் செய்ய வேண்டும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் மக்கள் அனைவருக்கும் அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பேரவைத் தலைவர் அவர்களே, மாநில புறவழிச்சாலை இப்பொழுது வேலை நடந்து கொண்டிருக்கிறது, முடிவு தருவாயில் இருக்கிறது. புதுச்சேரி அரசு ஒரு பொறியியல் கல்லூரியை முதலாக புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பல்கலைக்கழகமாக மாற்றி மக்களுக்கு நாம் பணி செய்திருக்கிறோம். அதே போல விவசாயிகளுக்கு, நம்முடைய மாநிலத்தில் விவசாயிகளுக்கு
சிறந்த திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் விவசாயிகளுடைய கடனை, விவசாயிகளுடைய கூட்டுறவு கடனை முதலாக நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய மாநிலம் என்ற பெருமை எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு உண்டு. விவசாயிகள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள், பெரும் விவசாயிகள் அவருடைய மின்சாரம் முழுமையும் அவருடைய செலவை அரசை ஏற்றுக்கொண்டு இலவச மின்சார திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். நான் இன்னொன்றை பெருமையாக கூறிக்கொண்டு வருகிறேன். நம்முடைய விவசாயிகளை பற்றி, விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டார் நிலத்திற்கு நான் ஒரு அமைச்சர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய பெருமுயற்சியாளர், என்னுடைய அமைச்சருடைய பெருமுயற்சியாளர் 25,000 ரூபாய் மானியம். ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டார் நிலத்திற்கு 25,000 மானியம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அது மட்டுமல்ல, அதை சேர்த்து அது இல்லாமல் நெல் பயிரிட்டால் 10,000 மானியம் ஒரு ஏக்கருக்கு, கரும்பு பயிரிட்டால் 10,000 மானியம் ஒரு ஏக்கருக்கு, வைத்து பயிரிட்டால் விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் மானியம், வாழை பயிரிட்டால் 10,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு மானியம். அதாவது 25,000 இல்லாமல் இது 10,000. அதே போல சிறுதானியத்திற்கு 5,000 மானியம் விவசாயிகள் கொடுத்த பெருமை எங்களுடைய மாநிலத்துக்கு உண்டு. இது இந்தியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறார். ஆனால் எங்களுடைய மாநிலத்தில் 37,500 ரூபாய் கொடுக்கிறார். ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எங்களுடைய அரசுடைய சாதனைகளை நான் சொல்வதற்கு நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநில மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எவ்வளவு இக்கட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு கொலைகள் இருந்தாலும் சரி, யார் எங்களை தாக்கினாலும் சரி, அதையெல்லாம் பொறுத்துக் கொண்டு புதுச்சேரி மாநில மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் வாழ்க்கை புதுச்சேரியில் வறுமையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகல் நாங்கள் பாடுபட்டோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பொங்கலை பொறுத்தவரையில், தீபாவளியை பொறுத்தவரையில் மக்களுக்கு நிதி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, எங்களுடைய ஆட்சியில வளர்ச்சி விகிதம் 10.2%. மத்திய அரசுடைய வளர்ச்சி சதவீதம் -7%. நான்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசுடைய வளர்ச்சி சதவீதம் -7%. எங்களுடைய வளர்ச்சி சதவீதம் 10.2%. அது மட்டுமல்ல, மாண்பு பேரவைத் தலைவர் எங்களுடைய ஆட்சியில 95% பட்ஜெட்ல ஒதுக்கிற தொகையை அந்த ஆண்டை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஆட்சியில எங்களுடைய அரசுடைய சொல்லுவாங்க பிஸ்கல் டெபிசிட் சொல்றாங்க. 1.9%. மத்திய அரசுடைய 9.5%. மற்ற மாநிலங்கள் 5%. நம்மளுக்கு 1.9%. இந்தியாவிலேயே 1.9% இந்த கொரோனா காலத்தில் கூட அதை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அதிக நிதி மத்திய அரசு கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் கொடுக்கவில்லை. இன்னொன்றையும் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அரிசி போட்டிருக்க திட்டத்திற்கு தடை இருந்தாலும் கூட நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு தேவையான நிதியை முழுமையாக மக்களுக்கு கொடுப்பதற்கு திட்டத்தை நிறைவேற்றி அந்த பட்ஜெட்டில் அதை ஒதுக்கி அதற்கான நடவடிக்கை எடுத்து 5 மாதத்திற்கு நிதி கொடுப்பதற்கான கோப்பை அனுப்பி அது துணைநிலை அலுவலகத்தை தூங்குகிறது. இதையெல்லாம் புதுச்சேரி மாநில மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களை குறை கூறுகிறார்கள். எங்கள் ஆட்சியில் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு எந்தெந்த திட்டங்களை நான் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் வியாபாரிகளுக்கு எவ்வளவு தொல்லை இருந்தது என்று தெரியும். யார் தொல்லை கொடுத்தது? துணைநிலை அலுவலகம். வியாபாரிகள் கடையை மூட வேண்டும் என்று சொன்னார்கள். கொரோனா காலம் முடிந்த பிறகு கடையை திறக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொன்னாலும் அதை தடுத்து நிறுத்தியது கிரண்பேடி அம்மையார் அவர்கள். புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது முதல்வர் நாராயணசாமி உரையாற்றி வருகிறார். ஆளுங்கட்சி சார்பில் 11 எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சி சார்பில் 14 எம்எல்ஏக்களும் பொது சட்டப்பேரவையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது உரையாற்றி வந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் நாராயணசாமி. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.